ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. மின்னணு உதிரி பாகங்கள் தயாரிப்பை ஊக்குவிக்க 5000 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை திட்டத்துக்கு ஆந்திர பிரதேச அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் மின்னணு உதிரி பாகங்களை குறைக்கும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் மின்னணு உதிரி பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்களிடம் இருந்து முதலீடுகளை பெறுவதற்காக ஊக்கத்தொகையை அறிவித்து வருகின்றன. கடந்த 6 ஆண்டுகளில் ஆப்பிள், சாம்சங் உள்ளிட்ட மொபைல் நிறுவனங்களால் இந்தியாவின் மின்னணு உற்பத்தி 2 மடங்கு அதிகரித்து சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மின்னணு உற்பத்தியை வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 42.5 லட்சம் கோடி ரூபாயாகவும், மின்னணு உதிரி பாகங்களின் தயாரிப்பை 12 லட்சம் கோடி ரூபாயாகவும் அதிகரிக்க நிதி ஆயோக் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் ஆந்திராவில் மின்னணு உதிரி பாகங்களின் தொழிற்சாலைகளை அமைக்கும் நிறுவனங்களுக்கு மொத்த நில மதிப்பில் இருந்து 75% தள்ளுபடி செய்யப்படுவது மட்டுமல்லாமல் முதல் 6 ஆண்டுகளுக்கு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கான வரி கட்ட தேவையில்லை என்று ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் 250 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்ய முன்வரும் முதல் 10 நிறுவனங்களுக்கு 50% முதலீட்டு மானியம் வழங்கப்படும் என்று ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது.